உங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாத்துறதை விட, உங்ககிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துறதை விட, உங்க படிப்பை காப்பாத்துறதை விட, உங்க கூட இருக்கிற இயேசுவை காப்பாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எது போனாலும் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். இயேசு போயிட்டாரு, கஷ்டம். நீங்க எதை இழந்தும் இயேசுக்காக நீங்க அவரை மட்டும் வச்சுக்கோங்க. ஒருவேளை எதை இழக்க வேண்டிய வந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. அந்த ஃபார்முலா யாருக்கு தெரியும்னா, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மா வீட்டை விட்டு வாடா, வந்துடுற ஆண்டவரே. இது எல்லாத்தையும் விட்டு வாடா, வந்துடுற ஆண்டவரே. கடைசியா நானா பையனா, நீங்க தான் ஆண்டவரே. அவனுக்கு தெரியும், பையன்னு சொல்லி ஆண்டவரை விட்டா திருப்பி ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர்னு சொல்லி பையனை விட்டா திருப்பி பையன் கிடைப்பான். ஏன்னா மரித்தவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்ப அவரால் முடியும். இன்னைக்கு நம்ம இந்த ஆப்ஷனை தான் மிஸ் பண்றோம். எது கர்த்தர் கேட்கிறவனை பார்த்து, எது உன் மாம்ச இச்சையா, உன் கண்களின் இச்சையா, அல்லது சில நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா, அல்லது நீ பார்க்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்தோஷமா, அல்லது உன் மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த சின்ன இச்சையான காரியங்களா, அல்லது பணமா, ஆஸ்தியா, சம்பாத்தியமா, எது அதுவா நானா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நான் சொல்றேன், இதுன்னு சொல்லி பாருங்க, இயேசுன்னு சொல்லுங்க. உனக்கு என்னென்ன தேவை என்று கர்த்தர் வச்சிருக்காரோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கு.